ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, முருகா என்று நீ என்னை அழைத்து இந்த எண்ணை நீ தொட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்துவதுதான். ஒரு நல்ல அதிர்வாக இன்று நான் இருக்கும் புனித நிலத்திலிருந்து கிளம்பி இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பிப்பதற்கு, முன்னேற்றி காண்பிப்பதற்கு நீ இன்று ஒரு எண்ணெய் அழகாக தொட்டு உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய். இது உன்னுடைய பிறவி, இது ஒரு சாதாரண எண் அல்ல. உன்னுடைய பயணம், உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு திறக்கின்ற வாசலை இன்று அழகாக தொட்டு உள்வந்து விட்டாய். முருகனை அழைக்கும் மனபாவங்களால் நீ சூழப்பட்டிருந்தாலும் கண்ணீர் சொரியும் அந்த கண்களுக்குள் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை இந்த முருகன் நான் தான் அறிகின்றேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை சீரானதாக இல்லை. நிழலும் இருந்தது, சூரியனுடைய வெப்பமும் இருந்தது. மாறி மாறி வந்த அந்த சூழ்நிலைகள் உன்னை சோதிக்கவும் உருவாக்கவும் தான் வந்தவை. குழந்தையின் பருவம் தாயின் மடியில் இருந்தது மிகவும் நிம்மதியான அந்த தருணம். ஆனால் அதை தொடர்ந்து வாழ்க்கை உன்னை மெல்ல மெல்ல ஏமாற்றங்கள், ஏக்கங்கள், தேடல்கள் என்ற பாதையில் அல்லவா இழுத்து வந்திருக்கின்றது. நீ என்னும் உணர்வு பலரால் புரிந்து கொள்ளப்படவே இல்லை. உன்னுடைய நந்தவனத்தில் மலர்கள் மலராமலும் பிறர் நம்பிய வழிகள் உனக்கு பொருந்தாமலும் அல்லவா இருந்திருக்கின்றது. நண்பர்கள் வந்தார்கள், சிலர் சாய்ந்தார்கள், சிலர் வஞ்சித்தார்கள். அனுபவமே உனக்கு ஆசிரியனாக ஆனது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில தருணங்களில் நீ முழுமையாக உடைந்து போயிருந்தாய். அந்த உடைந்த நொடியில் என்னுடைய ஒளியின் வெளிச்சம் உன்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. நீ அழைத்தாய் முருகா என்ற அந்த அழைப்பு வெறும் ஓசையல்ல, அது துடிப்புடன் கூடிய பரிபூரணமான அடையாளம், உன்னுடைய நம்பிக்கையினுடைய நீண்ட குரல். இப்பொழுது நீ தேர்ந்தெடுத்த இந்த எண் என்னவாக இருந்தாலும் அந்த எண்ணிலேயே உனக்கான செய்தியை நான் கொடுக்கின்றேன். புரிகின்றதா? உன்னுடைய எண்ணம், உன் எண்ணிக்கை, உன் எண்ணங்களின் சொரூபம். கடந்த காலம் ஒரு பள்ளத்தாக்கு போல இருந்தது. தாழ்வுகளும் இருந்தது. தாழ்வில் பெருமையுடன் நீ வளர்ந்ததும் உண்டு. அந்த நாள் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் வீண் போகவில்லை. அவை உண்மையில் உன்னை தனிமேல் உடைத்தாலும் உள் ஒளியை தான் வளர்த்திருக்கின்றது. பக்தி பிறந்த நேரத்தில் வேதனைகள் எல்லாம் அழியும். மனதில் அடங்கிய அந்த புண்கள் முருகனை நோக்கிய சிந்தனையால் தூண்டப்பட்டால் அத்தனையும் மாறிவிடும். நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் இருந்த விஷயங்கள் முருகன் நான் கண்கொண்டு பார்த்திருக்கின்றேன். நீ கேட்டிருக்கின்றாய், அப்பா என்னவென்று தெரியவில்லை, நீதான் என்னை காப்பாற்றும் சக்தி, அந்த தேடலை என்னிடம் கொண்டு வந்து சேர் என்று. இதெல்லாம் இது நாள் வரை நடந்தது. தற்போது நிலையை இப்பொழுது கூறுகின்றேன். இப்பொழுது நீ ஒரு கடலை போல இருக்கின்றாய். வெளியில் அமைதி, உள்ளே பல அலையோட்டங்கள். திறமையும் நேர்மையும் உள்ளதாய் இருப்பதும் பலரால் புரிந்து கொள்ளப்படாததாய் இருப்பதும் உனது துரதிருஷ்டம். ஆனால் முருகனிடம் அது முழுமையாக கொண்டாடப்படும் என்பதை தெரிந்து கொள். வெளிநோக்கி பார்த்தால் மற்றவர்கள் வெற்றி என்று சொல்வார்கள். ஆனால் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி உன்னுடைய விழிகளில் இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தில் தான் உள்ளது. எவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டங்களை படிப்படியாக குறைத்து வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு ஆக்குவேன் என்று நான் இன்று உறுதி கொடுக்கின்றேன். தீராத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை, பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. அடுத்தடுத்த நொடிகள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு மூலையில் இருந்தவன் கோபுரத்தில் வைத்து மறுகணமே கொண்டாடக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. யார் எந்த நேரம் எப்படி மாறுவார்கள், வாழ்க்கை எப்படி திசை திரும்பும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதங்கள், அதிசயங்கள் வாழ்க்கையில் நடந்தபடிதானே இருக்கின்றது. நேற்று இருந்தவருடைய நிலை இன்றைய எட்டி பார்த்தால் கோபுரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருக்கின்றது அல்லவா? அதனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உன்னுடைய எதிர்காலம் இந்த முருகன் நான் உனக்கு தருகின்ற தீர்க்கம். முன்னே இருக்கும் பாதை தவறுகளினுடைய தொடர்ச்சி. ஆனால் அந்த தொடர்ச்சியில் நீ தொடராமல் வெற்றியின் அடையாளத்திற்குள் இப்பொழுது நீ நுழைந்து விட்டாய். இன்னும் ஒரு சில நிமிடங்கள், அதற்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும். நீ சந்திக்கவிருக்கும் நபர், அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு, அவை அனைத்துமே புனித நியமனத்தில் உன்னை வரவேற்கும். நீ இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ரத யாத்திரை. உன் ரதத்தை சுமந்து வரும் அந்த காரியம் நிச்சயம் நடக்கும்.
உன் பிராப்தத்தில் இருந்த அந்த மோசமான காலகட்டங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. நீ தேர்ந்தெடுத்த எண்ணில் இருந்த இந்த விஷயங்கள் சுபம், ஜெயம், தெய்வீகத்தின் நிகர். இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை மாற்றமடைய போகின்றது. முதலில் உன் உள்ளத்தில், பின்னர் வெளியுகத்தில். நீ கேட்ட அருள், அந்த தவித்த ஆசை, நீ காத்திருந்த அந்த தீர்வு அனைத்துமே உன் வாழ்க்கை பயணத்தை சென்றடையும். உனது நம்பிக்கை இப்பொழுது தொலைத்து விடாதே. சரியான தருணம் மீது நீ கேட்டது கிடைக்கப் போகின்றது. முருகன் கூறுகின்ற வாக்கு. நீயாகவே தேட வேண்டிய விஷயங்கள் என்று எதுவும் இருக்காது. உன்னை தேடி அனைத்தும் இனி வரும். இந்த முருகனின் வாக்கு உன் நெஞ்சத்திலிருந்து பிறந்திருக்கின்ற அந்த நம்பிக்கையின் மூலமாக கிடைத்திருக்கின்ற வாக்கு. இனிமேல் நீ கஷ்டப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லாமல் போகும். அந்த அளவிற்கு மன நிறைவு, மன அமைதி, மன சாந்தி எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும். எங்கே விழுந்து விடுவோமோ என்று தயக்கத்தோடு சில முயற்சிகளை மெதுவாக செய்தாய். அந்த முயற்சிகள் எல்லாம் வலுப்பெற்று உன்னை எழுந்து வேகமாக செய்ய தூண்டும். வெற்றி உன் கரங்களுக்கு வேகமாக கிடைக்கும். நம்பினால் வெற்றி நிச்சயம். இந்த முருகனை நம்பினால் வெற்றியோடு கூடிய நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய அழகான அருள் உன் வாழ்வில் பரவி விட்டது. உன்னுடைய வாழ்வில் சில கனவுகள் மிதமிஞ்சிய உண்மைகளாக தோன்றியாலும் யாரிடமும் வெளிக்கொள்ள முடியாத அந்த பயங்களின் ஆழமாக அது வளர்ந்தது. ஆனால் இப்பொழுது அழகாக வளரப்போகின்றது. தோல்வி அடைந்து விடுவோமோ என்கிற தயக்கம் முற்றிலும் இயற்கைதான். ஆனால் அந்த தயக்கத்தை முருகன் அருவமூர்த்தியாக தாங்கி நின்று அந்த பயத்தை உன்னிடம் இருந்து வெளியே தூக்கி போடுவேன். நீ சொன்ன ஓ முருகா என்பதிலிருந்து ஒரு வெளிச்சம் உன் சுவாசத்திலிருந்து பிறந்து விட்டது. அதுதான் உன் வாழ்க்கையை புதிய திசைக்கு கொண்டு செல்ல போகின்ற யுக்தி. இனி உன் வாழ்க்கை தானாக உனக்கு வழிகாட்டும். நீ இழந்ததை விட சிறப்பானவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை, உடனடி தீர்வு, நம்பிக்கையால் சொல்லப்பட்ட அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். தாமதம் என்ற பெயரில் சோதனைகளால் பல சூழப்பட்டது. அது எல்லாம் தற்காலிகம்தான். நிரந்தரமான சோதனைகள் இல்லை. எல்லா சோதனைகளும் முடிவடைந்து விட்டது. நிரந்தரமான இன்பத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் வைத்து விட்டேன். ஒரு இரவில் பூக்காத மலர் இல்லை. ஆனால் அவை ஒவ்வொன்றும் தாமதித்து மலர்கின்றது தகுந்த நேரத்தில். நீ அழுத அந்த இரவில் உன்னால் புரியவில்லை என்றாலும் அமைதியோடு இருந்தாய். அந்த அமைதி காத்த அந்த நொடி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நொடியாக இப்பொழுது வந்திருக்கின்றது. உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். மனம் உடைந்த நீ ஒட்டப்படுவாய். தவிப்புகளில் இருந்து வெளிவந்து விடுவாய். கஷ்ட பக்கங்களை முடித்து வைத்து இன்பத்தின் பக்கத்தை எழுத தொடங்கி விட்டேன். இனி வரும் காலம் மன அமைதி, சுபமங்கலம், நல்ல வெளிச்சம், பிரகாசம் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பாய். உன் எண்ணத்தில் தோன்றுகின்ற ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கைகூடிவிடும். நல்லது நடக்கும்.